நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. உத்தரகோச மங்கை வந்திருக்கோம். மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி தரிசனம் முடிச்சாச்சு. அண்ட் பார்வதிக்கு சிவன் வந்து வேதங்களின் உபதேசம் பண்ண இடம் இது. அண்ட் உலகத்தின் முதல் சிவன் கோயிலுங்கிற ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இது ரொம்ப நாளா வரணும்னு ஒரு சங்கல்பம் இருந்தது. அண்ட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இன்னைக்கு நாங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உத்தரகோசமங்கை இலந்தை மரம் 3000 years old. இந்த மரம் எத்தனை காலமாக எத்தனை பக்தர்கள் வந்து போன இடம். அண்ட் நீங்கள் இந்த ஸ்தல விருட்சத்தோட அந்த ரூட் நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு சஹஸ்ரலிங்கம் சன்னதி இருக்குது. இதுக்குள்ளே தான் இந்த விருட்சத்தோட மெயின் ரூட்டே வந்து இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு குளம், கோயில் குளம். அண்ட் இங்கே மாணிக்க வாசகர் சன்னதியும் இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே பார்க்கலாம் மாணிக்க வாசகர் சன்னதி. இந்த சன்னதி இட் இஸ் பிலீவ் டு ரிமூவ் கார்மிக் ஸ்பீச் பேட்டர்ன்ஸ். நம்ம வந்து ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங், கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன் வேணும்னா மாணிக்க வாசகரை மனதில் நினைத்து இந்த தியான ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அம்பலத்துள் ஆடுகின்ற அண்ணலை ஆனந்தம் கண்டவர்க்கு செம்பொருளாம் திருவாசக செல்வனே, செந்தமிழின் செம்பொனே, சுடருளியே, சித்தத்தின் உள்ளே நிற்காதேல் எம்பெருமான் உன்னை நான் எவர்கிட்டும் புகழ்வேன். மாணிக்க வாசகர் தமிழ் ஞான குரு. அண்ட் அவரை வந்து ஞான சமுத்திரர் அப்படிங்கிற ஒரு பேராலையும் அழைக்கப்படுறாங்க. இந்த சன்னதி ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட் வித் மெயின் கர்ப்பகிரகால இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு சூரியன் ஒளி நேரடியாக மாணிக்க வாசகர் சன்னதி மேலே படுறதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அருள் வந்து சேரும் இடம் மாணிக்க வாசகரின் சந்நிதி. இதே சந்நிதிக்கு நேர்கோட்டில் மரகத நடராஜரோட சந்நிதியும் நம்ம இப்போ பார்க்கலாம். வருடத்தில் 364 days சந்தன காப்பில் இருக்கக்கூடிய ஒரே மரகத நடராஜர் உலகத்திலேயே இங்கு தான் பார்க்க முடியும். வருஷத்தில் ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு மட்டும் பக்தர்களுக்கு மரகத நடராஜரா காட்சி கொடுக்கும் தெய்வம். ஸ்ரீராமர் இலங்கையிலிருந்து வரும்போது இந்த மரகத நடராஜருக்கு பூஜைகள் செய்ததாகவும் சொல்லப்படுது.